சம்பிரதாயம் கொடுத்தவா சந்தோஷம் சந்தோஷம் பேரவே இந்த பூமி அருள் தந்தப்பா மலராம சுவாமி மகாராஜேஸ்வரி மகாக்கண மூர்த்தி செஞ்சு இந்த திருக்கூத்தை ஐயனாரப்ப சுவாமிக்காக இன்று உபயதாரர் செந்தில் உயர்திருவாளர் செந்தில் ஐயா அவர்கள் இதோ ஐயனாரப்பனுக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அந்த ஐயனாரப்ப சுவாமி அவர் குடும்பத்தில் துணையிருந்து மற்ற சம்பத்து மனசம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தாக அந்த ஐயனாரப்ப சுவாமி துணை இருக்க வேண்டும் என்று ஐயனாரப்பனையும் எம்பெருமானை மிக பிரார்த்திக்கப்பட்டு ஐயனாரப்புக்கு காசு கொடுக்குறவங்க போய் கொடுத்துருக்காங்க. மகாராஜேஸ்வரி மகாக்கண மூர்த்தி சித்தாத்தூர் நன்னகத்திலே வாசக்கூடிய உயர்திருவாளர் அன்னார் ஏழுமலை அவர்கள் இது ஐயனாரப்ப சுவாமிக்காக 100 கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் சித்தாத்தூர் ஏழுமலை 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஐயனாரப்பனுக்கு. அவர் குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். எனக்கு ஒரு ஐயனார் 100 பேர் சொல்லுங்க. நாச்சிக்குப்பத்தை சேர்ந்த ஹரிராமன் எமக்காக 100 ஐயனாரப்ப சுவாமிக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். மகாராஜேஸ்வரி மகாக்கண மூர்த்தி ஆலம்பாடி ஐயா ஆறுமுகம் அவர்கள் இதோ ஐயனாரப்ப சுவாமிக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே. ஒரு டீ கொடுத்துக்கிறார். அவர் குடும்பத்தில் பல்வேறு வரும் ஆராதனை போறான். பிறந்தவன் அது எப்படி என்றால் பன்னகாபுரி பட்டம் சார்ந்தவரக்கூடிய பத்மாசுரனாகப்பட்டவன் யார் தலைமையில கை வைக்கிறனோ அவன் பத்தி அறிய வேண்டும் அப்படின்னு பரமகடலிடம் வர வாங்கினான். அப்படி வர பார்த்தால் பரமகடல் வரத்தை கொடுத்தார். அப்படி வரத்தை கொடுத்தோன்னு அப்ப பார்த்தால் பத்மாசுரன் ஈசா இந்த இடத்துல யாருமே இல்லை, நீ நான் இருப்பது பேசாம போ. நீ கொடுத்த வரம் அது உண்மையா பொய்யா நான் சோதிக்க வேண்டும் அப்படி என்று யார் பத்மாசுரன் சொல்ல அப்ப பத்மாசுரனாகப்பட்டவர் பரமகடவுள் தலைமையில் கை வைக்க அவர் ஐவேலம் காட்டுக்குள்ள பூந்தார். ஐவேலம் காட்டுக்குள்ள பூந்து ஐவேலம் காய்க்குள்ள இருக்கிறார் பத்மாசுரன். பரமகடவுள் இருக்கின்ற போது அப்ப பார்த்தா பத்மாசுரன் ஒரு வெள்ளாரா உருவு மாறி ஒரு காயா மீன் தின்னு வருகிறார். அத பார்த்தாரா என்னுடைய தந்தை நாராயணன் அழகான மோகினி அவதாரம் எடுத்து பத்மாசுரனை மடித்து பத்துரா உன்னுடைய எதிரியாகப்பட்டவன் பத்மாசுரன் அவனை நான் மடித்து விட்டேன், வாங்க பயப்படாதீங்க அப்படி என்று என் தந்தை சொல்ல அதுக்கு பார்த்தாங்க அப்பா பரமகடவுள் என்ன உரைத்தார் பத்மாசுரன் ஆகப்பட்டவன். ஆமா இவன் மச்சான் உருவத்துல கூட வரலாம், நாராயண உருவத்துல கூட வரலாம் அப்படி என்று அவர் சந்தேகப்பட்டார். நீ எப்படி மடித்தாய், நீ எப்படி அவர் கொன்னாய் அப்படி என்று பரமகடவுள் கேட்க அதுக்கு நாராயணன் பார்த்தா அவனை எப்படி கொன்னா அழகான மோகினி அவதாரம் எடுத்துதான் அவனை கொன்றேன், அந்த அவதாரத்தை எடுத்து காமி அப்படி என்று பரமகடவுள் உரைக்க அப்ப பார்த்தா நாராயணன்
அழகான மோகினோதர் எடுத்தார். அப்படி மோகினோதர் எடுத்த உடனே அந்த ஆசையாகப்பட்டது மோகினி மீது ஆசையாகப்பட்டது என் தந்தை பரமகடல் ஓடி வந்து கட்டி பிடித்தார். அப்படி கட்டி பிடித்தோனே விந்து கணிதமாகிவிட்டது. அப்படி விந்து கணிதமாகிவிட்டோனே என் தந்தை இருக்க நாராயணன் அந்த விந்தை இந்த கரத்தில் ஏங்கி விட்டார். இந்த பூமியில் வீழ்ந்தால் உலகம் அழிந்து விடும். அப்படி என்று இந்த கரத்தில் ஏந்தினார். இந்த கரத்தில் ஏந்தினது அந்த விந்தாகப்பட்டது உருண்டு பிறண்டானே அதில் நான் ஜெயித்தேன். அந்த கரத்தில் நான் ஜெயித்தேன். அந்த கையில பிறந்தார். கையனாரப்பன் ஐயனாரப்பன் எதுக்கு வாசம் யாருக்கு தெரிந்தடே 10 நாள் செஞ்சாலும் செத்தனா ஒரு நாள் அப்படி இருக்க பார்த்து என்ன சிறு சிறு போடு சொன்னாரு. அதனால தந்தை இருக்க பாடுறா மகனே நீதான் மகரிஷி தொடர்பு கட்டிய பெருகணும். உனக்கு வந்து கீர்த்தி வாங்க நீ சிறப்பா வாய்ந்திருப்ப ஆசீர்வாதம். காரணம் இந்த நல்ல நேரத்தில் புகழ் திருவாளர் அன்பர் முகில்ராஜ் என்று சொல்லக்கூடிய குழந்தை இதோ ஐயனாரப்பனுக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் அந்த ஐயனாரப்ப சுவாமி துணை இருந்து அந்த குழந்தைக்கு உடல் பலம் தேகப்பலம் மனோபலம் கொடுத்து காத்து ரட்சிக்க ஐயனாரப்பனை மிக பிரார்த்திக்கின்ற சுபே ஜெயம். அப்பா அப்பா என்ன அழைத்ததன்னப்பா நீங்கள் ஐயா சொல்லப்பா ஆரியும் சிவனும் என்னிடத்தில் குழந்தையை ஒப்படைத்த உடனே உன்னை நல்ல முறையில் ஆராட்டி அனைத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்தாய். அனைத்து வித்தைகளை கற்றுத்தர உரைத்தார். அப்படி அனைத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்தாய். அனைத்து வித்தைகளும் உனக்கு அரங்கேற்றமாகிவிட்டது. அதனால் இந்த உலகமெல்லாம் உன்னுடைய கீர்த்தி புகழ வேண்டும். அதற்குத்தான் வர வைத்தேன். அதனால் இப்ப நான் எங்க செல்ல வேண்டாம். அப்பா என்னுடைய தந்தை இருவரை நான் பார்க்க வேண்டுமா? ஆமா. என்ன மாவட்டம் நல்லா வந்திருக்கியா? கண்ணே ஐயனாரப்பா ஐயனாரப்பா அப்போ அத வந்து கால் பண்ணி இந்த இந்த பரமக்கருடைய பாதத்தை பண்ணினார். இந்த பாராகிய புவியில் உனக்கு பேரும் புகழும் எந்த நாளும் நிலைக்கும்படியாக பரமானித்திருக்கிறேன். அப்படியே ஆகட்டும். அது என்பெருமான் காத்திருக்கிறாரா? பகவானே ஐயனாரப்பன் வந்துட்டானே வர சொல்லு பகவானே நீதானே சொல்ற அப்பா கண்ணே ஐயா வந்தானே ஐயனாரப்பா
தந்தை யானை ஈசருக்கும் இந்த முகந்த நாயகன் தாயாருக்கும் உன் தந்தை யானை ஈசருக்கும் முகந்த நாயகன் தாயாருக்கும் உன் தந்தையான ஈசருக்கும் முகுந்தனான இந்த தாயாருக்கும் எங்களுக்கு வந்து பிறந்தபடியா என் பாதம் பணிந்த உமக்கு என்றைக்கும் வல்லவராகவும் நல்லவராகவும் உலக புகழ் பெற்று வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கேன் தாயாரே. இப்ப நான் என்ன செய்ய வேண்டாம்? ஓஹோ உனக்கு எனக்கு வேண்டிய வரப்பிரசாதம் வாங்க. பிள்ளைக்கு வேண்டிய வரப்பிரசாதம் சகலமும் கொடுத்து விட்டேன். அப்படியானால் அவன் எங்கு சென்றாலும் சரி, எந்த தேசம் சென்றாலும் அவன் வெற்றி பெற்று வர வேண்டும். கேடும் புகழும் பிள்ளைக்கு வெற்றி கூடிய வெற்றினார். அவன் எங்க போனா நீங்க தான் துணையா இருக்கணும். வாங்க ஐயங்க வாப்பா அப்படியே நிலை கட்டும். சரி இவனை ரஞ்சித்தேன் ஆனால் இப்ப எங்க திரும்ப சொல்ல வேண்டாம், மலையாளம் சொல்ல வேண்டாம். மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் அனைத்து வித்துகள் எனக்கு தெரியும். ஆனால் மலையாளம் சென்று மலையாள வீரனை அவனை ஒரு கை நீங்க பாக்கணும். போலாமா? 2 பேரும் சரியா பாருங்க. 2 பேர் வராங்களா? நாங்க எடுத்து போட்டு முட்டவை அந்த மலையாள தனக்கு எடுத்து அந்த மலையாளத்தை போக வேண்டாம். இந்த ஐயனாரப்பன் சுய உருவத்தோடு போக வேண்டாம். அப்படியான மலையாளத்தை நாம் அடிமைப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த உருவத்தை மாற்றி ஜோகி உருவெடுத்து ஐயனார் ஜோகி உருவெடுத்து அந்த மலையாள தேசத்தை கொள்ளை கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க ரொம்ப அகம்பாவம் படிச்சிருக்காங்களாம். யாரு மலையாள தேசத்தில் இருக்க அந்த அகம்பாவத்தை அடக்குவதற்கு அந்த ஐயனாரப்ப சுவாமி அவர் மாளிகை மந்திரம் எல்லாம் கற்றுக்கொண்டு நம்முடைய மந்திரம் மாளிகை நம்முடைய தந்திரம் அனைத்து நமக்கு புரிஞ்சிருக்கின்றது. அதனால பூரா கத்து கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. அதனால அதனால் இப்போ மலையாளம் சென்று மலையாளத்தில் அடக்க வேண்டும். அப்படி என்று அந்த ஜோகி உருவெடுத்து செல்ல வேண்டும் என்று ஐயனாரப்ப சுவாமி அந்த ஜோகியா வருகிற விதம்
கும்பிடுது சாமி கும்பிடுது கும்பிடுது. என்ன பேச்சு கும்பிடுதா? அப்புறம் தான் யாருன்னு தெரியுதோ ஒரே பட்டி ஒட்டி மாதிரி இருக்குது. ஆளு பார்த்தா தெரியல. தெரியல. இவன் பாம்பாட்டு ஜோகி ஐயனார் ஜோகி. ஓஹோ ஐயனார் ஜோகி ஐயனார் ஜோகி. பூசாரி பூசாரி ஜோகி. எங்க எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு உங்க அப்பா? எங்க ஐயன் யார் தெரியுமா? யாருங்க? நீலகண்ட பூசாரி. ஓஹோ நீலகண்ட பூசாரி. நீலகண்ட ஜோகி. நீலகண்ட ஜோகி. ஜோகி. நீலகண்ட ஜோகினுடைய புள்ளியாடி. நீலகண்ட ஜோகி. ஏன்னு கேட்டா இவங்க எல்லாம் ஜோகி பரம்பரை போடுறீங்களா? ஆமா. ஏய் ஆடாத பேர் ஆட்டி வைப்போம். கூடாத பேரை கூட்டி கூட்டி வைப்போம். வைப்பீங்க. மாயாஜாலம் மந்திரஜாலம் மாடி எடுப்பது. உங்ககிட்ட என்ன பாம்புங்க இருக்குது? என்கிட்ட நல்லா ஊம்பு. நல்ல பாம்பா? நல்லா அதான் ஆக்கு குளிர்ல தெரியல புரியல. நல்ல பாம்பு மட்டும் சொல்ல, அந்த மாதிரி வெள்ளம் அவனுக்கு தெரியாது. சாரா ஊம்பு. சார பாம்பு. சார பாம்பு. பாம்பு. நல்ல பாம்பு. இதெல்லாம் இருக்குது உங்ககிட்ட. இதெல்லாம் வச்சு நாங்க மோடி எடுப்போம். பல விதமான வித்தைகளை செய்வோம். செய்வாங்க எப்படியா? தண்ணியில ஊம்பு. நானும் அங்க போக மாட்டேங்க. தண்ணி பாம்பு. அதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி பாம்பு. தண்ணி பாம்பு. வேற யார் பையன் அதுதான் அப்பா டாலி கேக்குறாங்க. அப்படி பாம்பு சொல்றேன். தண்ணி பாம்பு. இப்படிப்பட்ட பலவித பாம்பெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். வச்சுக்கிறீங்க. பல மோடிகளை எடுப்பேன். பல வித்தைகள் தெரியும். வித்தை தெரியும். ஆனா இப்ப நாங்க எங்க வந்திருக்கிறேன்? எங்க? மலையாள தேசம் வந்திருக்கோம். மலையாள தேசம். அந்த யாரோ மலையாள வீரனா? ஆமாங்க. தம்பி வீரனா? இதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கிட்ட சென்று நம்முடைய வித்தைகளை காட்டி காமிக்க வேண்டும். ஆமா. அவன் மாயாஜாலத்துல மந்திரஜாலத்துல அவன் பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா? அவன் பெரிய ஆளா நம்ம போய் பார்க்கணும். இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, போய் அவன கடத்தேருவுல பூந்து கடைக்கு கடை பணம் கேட்கணும். பணம் கொடு நம்ம கப்பம் அதிகாரம் கேட்கணும். கப்பம் கேட்கணும். நம்ம கப்பம் கேட்கணும், அதிகாரம் பண்ணணும். ஆமா. அதனால இப்ப போமா அட கடையா கடை சேருவா ஐயா கடைக்கு ஒரு பணம் ஐயா பூசாரி அவர்களே, இந்த ஊரு நாட்டாம கூச்சா விட்டு புள்ள. ஓ நாட்டாம புள்ளையா நீ? தெரியுமா? ஏன் கூச்ச விட்டு புள்ளவன்? நீங்க எப்படி இருங்க? கொண்டாடிதான் நான் வச்சுக்கிறேன். இந்த மலையாள தேசத்துல கடைக்கு சென்று அங்கே சென்று நான் வசூல் பண்ண வேண்டும். அதனால யார் வராங்கன்னு பாக்கலாம். மலையாளத்து வீரர் அக்களை தூக்காதே மக்களை தாக்காதே. தங்கச்சி ஏ தங்கச்சி இப்ப பகலாச்சு ராத்திரில வாங்க. மாமன் எப்படி என்ன பண்ணுவீங்க? எப்படி நாங்க சுண்டலி மெண்டல் போட்டு வாழ்க்கை சுண்டலியா சாப்பாடு போட்டு வாழ்க்கை. நம்ம மலையாள தேசத்தில் முஸ்லிம் ஆயிட்டீங்க. நம்ம பாசில அள்ளி வாத்தாக உன்னுடைய தங்கச்சியோ? தங்கச்சி ரெண்டு என் தங்கச்சி தான்.
இது ஏன் தங்கச்சி அது அவன் தங்கச்சி சாமி இதுனா இப்ப ஜோடி போட்டு தெரியுது அண்ணா ஜோடி போடுவோம் அப்பப்ப உள்ளார எடுத்து பாடி போடுவோம் ஏய் எங்க இஷ்ட நாங்க எப்படி கிடப்போம் நீ யாருக்கு ஆகட்ட ஏயா ஒண்ணு என்ன கூட என் பக்கத்துல ஒண்ணு தள்ளையா ஒண்ணு தள்ளி விடு சொல்லுங்க அண்ணன் பேசி கேட்கணும் நீ என்ன சொன்னாலும் கேக்குறீங்க சொல்ற மாதிரி கேட்கணும் கேப்பிரியா ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஓரமா இருங்க கொஞ்ச நேரம் அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரி எங்களை வந்து என்ன பார்த்தா பண்ணி பிடிக்கிறேன் உங்களை பார்த்தா நாய் பிடிக்கிறேன் நீ வேணா மலையாள வேறனா இல்ல யாரு எந்த ஊரு எந்த நாடு நாட்டுக்கு நீ மலையாள வேறனா என்ன சேட் பாய் மாதிரி இப்பதான் துபாயில இருந்து ஏத்தி வந்துக்கிறேன் ஓ துபாய் பாய் அவரே வந்துக்கிறேன் சேத்து அது தலைய பார்த்தா குட்டில இருந்து வந்த மாதிரி ஆகுது பாரு பம்பாயில மாலு போயிடுச்சு அது கட்டுப்படி ஆகணும் சொல்ல துபாய் ஒட்ட மேட்ச் வந்துச்சு யார் நாட்டுல வந்து நீ யாருங்க ஏய் பாம்பாட்டி ஜோஜி ஜோகிடா எதுக்கு அந்த ஒரு ஜோக்கி வந்து நம்ம கிட்ட பேசுது அவர் யாருனாது எப்படி உங்களை புண்ணாங்க போட்டு இப்படி எங்க பார்க்காத வீட்டு வச்சு பார்த்தா இன்னமா அவனை பார்த்தோம் மரியாதை போச்சு போச்சு இன்னையா புள்ளி வளர்த்துக்கிறேன் நீ ஏன்னா கம்பெனி யார் அந்த ரெண்டு அழகா இருக்கிறாரு என்ன என்னடா இப்ப என் நாட்டுக்கு எதுக்கு வந்த கடை தெருவில் எல்லாரும் எனக்கு வசூல் கொடுக்க வேண்டாம் நாங்க வசூல் பண்ணுவேன் என் நாடு யோகி மரியாதை கொடுக்கலன்னா பாம்பு விட்டுருவேன் இது எங்க தெருவு ஆமா எங்க ஏரியா நாங்க வசூல் பண்ணுவோம் போய் வந்து சிரிக்கலாமா என்கிட்ட பேச்சா இருக்கு விட்டா கிடையாது உயர்ந்து வடகிறீங்க உனக்கு என்னன்றீங்க எங்களுக்கு மாயாத்தால மந்திரத்தால எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க வைக்கிற மோடி மந்திரத்தை நீ எடுத்துட்டா உனக்கு நாங்க
யாரு நமக்கெல்லாம் கூறு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி உள்ள எப்படியா பையா தேசத்துல மாயாஜாலம் மந்திரஜாலம் அனைத்து இருக்குது. மோடி கலசம் மோடி உலகம் மோடி எடுத்துட்டா உனக்கு நான் அடிமை. அப்ப உனக்கு எனக்கு போட்டி. டேய் இந்த மோடி நான் எடுத்துட்டா நான் உங்களுக்கு அடிமை. நீ எடுக்கலனா எனக்கு அடிமை. நான் சொல்றது நீ செய்யணும். சரி விட. டேய் நான் யாரு தெரியாம பேசுறீங்க நீங்க. யாரா இருந்தாரு நான் சொல்றது இல்ல. நான் உனக்கு தோத்துட்டா நீ சொல்றது நான் செய்வேன். நீ எங்களுக்கு தோத்துட்டா நம்பர் டெலீட் பண்ணிடு. எங்க அண்ணன் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியும். நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரே சொரு சொரி விடு அப்படியே தூக்கி காட்டு. அவன் மந்திரம் நம்ம பாப்பா மந்திரம் அகல் வெளியில காமிங்க. ஐயா நீ எடுத்துட்டா நான் உங்களுக்கு அடிமை. இதுக்கு பேச்சு மீற மாட்டேன். எடுத்துட்டா உன் பாப்பால தரையா என் பாப்பா கண்டிப்பா பொறுப்பு என்னதே பூரி பொறுப்பு பாப்பால தரையா பாப்பால தந்துட்டு பங்காளி பையன் போ. டேய் அப்ப நான் மோடி எடுத்துட்டா உங்களுக்கு நான் அடிமையா? உன்னுடைய தங்கச்சி 2 பேரும். என் தங்கச்சி இவன் தங்கச்சி அவன் தங்கச்சி எல்லாமே கொடுத்துறேன். மணி ஆட்டி விடுவோம். நம்ம தங்கச்சி ரொம்ப அடி பேசிட்டு இருக்குது. அது விடக்கூடாது. ரெடியா இருக்கிறேன் ஐயா. கேக்குறீங்களா ஐயா நம்ம தங்கச்சி பார்க்க நம்மளே மூடாது. என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல. என்ன பாப்பா உனக்கு தெரியல நான் அப்படி வாங்க சொல்லி கொடுக்குறேன் நானு. சொல்லுவா என்ன அந்த ஆளுக்கு தெரியல பாவம். அவன் மோடி எடுத்தா எடுத்துருவான். என் மந்திரம் சொன்னா அதனால கட்டு கட்டி வைக்கணும். கட்டு கட்டி வச்சிடறேன். ஓய்ச்சி விடலாம். நம்ம சத்தியமா தேவி இந்த வந்து ஏற்றா அநியாயமா இந்த 500 தோக்கி வந்து மலையாளத்தை மாட்டி ஏன்னா நான் கல்பத்தை ஏத்ததா உங்களோட போயிட்டு வந்து பாத்து யார் இவ ஒரு தூரம் மூடி அப்ப ஓய்ச்சிரும் பாப்பாடா போகாத அது கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கு. ஓடுவோ டேய் ஏண்டு மாதிரி குறா பேசுற மந்திரம் ஐயா மோடி எடுத்தா உன் தங்கச்சி. டேய் எல்லா தங்கச்சி உனிக்கயா போய் அண்ணா வரண்டல டைப் பண்ணி கொடுங்க. ரைட் ஓரம்போ சாமி நல்லா கட்டுங்க. நான் கட்டிடுறேன். காளி சூலி டேய் என்ன உங்க ஏண்ட வர ஏன் வர இருங்க மந்திரம் உம்மா ஓய்ச்சு நான் சரியா மந்திரம் காளி சூலி வக்கால ஓலி சகவார் கப்பைஸ் கோனேஸ் குல்பேஸ் ஐசி வித்து நடக்குறாமா. நம்ம துபாயில குருநாதர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? வா நம்ம பட்டை போட்டு நான் நாட்டை வாயில பர்றா அல்ல இருக்கா பா எப்படா புண்ணியம் கரெக்ட்டுமா வேண்டு ஆத்தா மக மாதிரி தாயே வைங்கடா இன்னைக்கு சாம்பல் தான் இல்ல கட்டு நடுவுறது கோமடி ஏறி கட்டு முட்டை மோடியா என்ன வைடா எந்த வைடா அது தனியா மந்திரம் போட்டு வைடா அப்படி எடுத்துட்டாரா
அந்த ரெண்டு அண்ணன் கம்முனு கிடக்கு ஓடி அவன் எடுக்கலாட்டி நீ எடுத்துக்கிட்டு போடுறியா ஏய் ஹாய் டார்லிங் அப்படியே வாங்க ஏய் எடுத்து விடுங்க போட போட டேய் இந்த மோடியை நான் எடுத்து விட்டா உங்களுக்கு நான் காடிமா கட்டடா ஏய் இந்த மோடி எடுத்துட்டா என் பாப்பா போற பாடி உனக்கு இந்த மோடி எடுக்க போறேன் ஏன் தெரியுமா முட்டை மாடி எடுத்துட்டான் நம்ம பாப்பா வெளியே வந்துச்சு அதனால தேவையான மட்டும் உள்ள வெளியே வராதீங்க அடுத்து என்னடா அடுத்து என்ன என்னடா முட்டை உலக்க அது வரைக்கும் செக்மென்ட் அது வராத தாயே நித்ரா மாமா வந்து போட்டு நித்ரா வைடா அன்னைக்கு பாப்பா ஏங்க ரெடியா இரு இது எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க எப்படியாவது முயற்சி பண்ணி எடுத்துருங்க அந்த குள்ளமாக அண்ணன் கொஞ்சம் ஒரு வேலை பாத்துருவாங்க யார் விட மாட்டேன்டா டேய் பாடு போட்டு டேய் மந்திரம் சொல்லி வச்சுக்கிறீடா பாக்குறேன் நான் உன் மந்திரத்தை நான் உடைக்கிறேன்டா ஆத்தாடு ஓத்தாடு எங்க ஆளு மாத்தாடு டேய் அம்மா தாயே ஆதிபரா சக்தி ஆதிபரா சக்தி அம்மா எங்க தாய் ஆதிபரா சூத்து அம்மா தாயே அங்க போவாங்க வாங்கடா இப்ப எங்கடா போனா அந்த மலையாள வீரலாம் நம்ம பாப்பா பக்கம் வரலையா எவ்வளோ மல்லிகை சரி வரல ஒழுங்கா கட்டு கட்டுற ரெண்டு கட்டு கட்டுற கட்டு உனக்கு மந்திரம் தெரியுமா தெரியாதா இப்ப எடுத்துற கண்ண முறை மச்சனியா கண்ண முறா நீயே கை வச்சிருக்க அம்மா தாயே முட்டை ஏன்னா எடுக்காத மாதிரி மந்திரம் போடு
கருவம் வந்து தங்கிடுப்பேன் செத்த நேரம் கம்மிடுங்க தேவடியா முடியும் வாயை வச்சாலும் இப்ப புட்டு செல்லாம் நீ ஓய்க வந்து குளிச்சுட்டு வந்தே நீ மந்திரவாதி கோலி ஓம் காளி இவ் காளி வீரக்கோலி கங்குலி இப்ப என் மாமா மண்டியில ஒரு சொன்னா எடுக்க முடியாது என்னடா என் மாமா தான் அடுத்தது என்னடா கலங்க மாடி வந்துட்டா என்ன கவனிக்கிற ஆமா இப்ப லாஸ்டா இருக்குது கரக மாடி கரகு மோடி அது ஒண்ணு நீ எடுத்து பாரு அப்படியா ஏறா ஹைடா பாப்பா ஏய் குட்டிங்களா எடுங்க கல்யாணம் தான் சரி சரி டக்குனு எடுங்க அவன் எடுத்துட்டானே உங்க தாலி அறுக்கணும் தாலி 2 ஆர்டர் பண்றா நான் ஆர்டர் பண்றேன் அரைக்கிறேன் உனக்கு கேவலா ஏய் பாரு ஒரு தேங்காய் ஓட்டு போய் எடுத்து அவன் ரத்தம் கட்டிக்காரு. ஆமா இங்க போலாம் உங்களுக்கு கல் இங்க போலாம். ஃபர்ஸ்ட் கரக எடுத்துறேன் உன்னைங்கள முண்டன அவன் தேங்காய்டா தேங்காய் ஓட்சி வைடா சொல்லுடா நம்ம ஊர்ல யாரா மண்டை வச்சுறானே தங்கச்சி என்ன என் கண்ணே ஒண்ட ஒப்படுகிற இந்த தேவை ஓடிட்டு வந்து அதான் ஆனந்த பாடியா இருக்கட்டும் ஒன்றும் இல்லைன்னா பால் போட்டுங்க போடு ஐயாயிரப்பா என் மலையாளம் வேற ஜெயிக்கணும் புரியுது ஐயா குருநாதா குருநாதாடா தூத்த முடண்டி எங்க பாப்பா 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி போகணும் உள்ள போட்டு நீ என்ன வேண்டனா கல்யாணம் பண்ணி போகணும் தங்கச்சி தங்கச்சி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படியே நான் வேண்டாம் அவன் ஜெயிக்க கூடாது வேண்டாம் சாபியா ஏ தக்கம்மா நீ தக்காதியே தக்கியில் வருக்குவா நீலியே தக்கம்மா நீ தக்காதியே ஏ தக்கம்மா நீ தக்காதியே அம்மா ஜனனியில் வருக்குவா நீலியே தக்கம்மா நீ தக்காதியே ஜனனியில் வருக்குவா நீலியே இது பக்குவமாகவே பாலனு வைக்கிது பக்குவமாகவே பாலனு வைக்கிது பக்குவமாகவே பாலனு வைக்கிது பக்குவமாகவே பாலனு வைக்கிது சங்கம நீங்க 3 பேரும் சேர்த்து வச்சிருக்கீங்க பாக்குறா கடைசி மோடி எடுத்துட்டேன் என் தங்கச்சி 2 உனக்கு ரெடியா அப்படி எடுக்கறமா 2 பொண்ணா உனக்கு அடிமை 2 பொண்ணு எடுக்கறோம் ஏனா அந்த மோடி ஏர்காட்ட போய் கட்டி விடு டெலிவரி வச்சிருக்கோம் சூத்துல வெளிய போய் தாயே ஆதி பராசக்தி அம்பிகை மீனாட்சி அம்பிகை மீனாட்சி ஆதரியோட அம்பிகை அம்மா ஆதி பராசக்தி அம்பிகை மீனாட்சி அம்பிகை மீனாட்சி நீசே பாண்டியன் குமாரியான காமாட்சி பரமமய எந்தனை கருமமய வேலை வைத்த மொழி நான் எடுக்க நீ துணைய வருமம்மா
பாப்பா கிட்ட தொங்கச்சி ஐயா சொன்ன மாதிரி உன் தங்கச்சி என் தங்கச்சி நான் சொன்ன மாதிரி நான் தோத்துட்டேன். என் தங்கச்சி 2 பேரும் அவங்க சேர்த்து வச்சேன். வா இங்க போ அங்க எங்க போற போ போ ஆமா கல்யாணம் பண்ணுவாங்க மதம் பொருட்களை பூரணி யாரு மலையாளம் சென்று மலையாள வீரர்களை வெற்றி பெற்று விட்டாய். அதனால் இதை பொங்கலை பரிசா கொடுக்கின்றார். இது பெண்களை திருமணம் செய். அப்படியே ஆகட்டும். திருமணம் செய்தானே ஐயனாரப்பா, திருமணம் செய்தானே செங்கமேடு வீரமுத்து இது ஐயனாரப்பனுக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் ஐயனாரப்ப சுவாமி துணை இருந்து காத்து ரட்சிக்க வேண்டுகிறேன். சுபேஜயம். ஐயனாரப்பா, உன்னை துதி புரிந்து உனக்காக ஆலயத்தை ஏற்பாடு செய்து உனக்காக இந்த ஆலயம் கட்டுவதற்கு எத்தனை பேர் ஒத்துழைத்திருந்தார்களோ அத்தனை பேருடைய குடும்பத்திலேயும் துணை இருந்து இன்னைக்கு அதுக்காக ஒரு ராத்திரி கூத்து வச்சிருக்காரு செந்தில். அந்த செந்தில் குடும்பத்தில் ராதாகிருஷ்ணன் இது ஐயனாரப்பனுக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ராதாகிருஷ்ணன் குடும்பத்தில் அந்த ஐயனாரப்ப சுவாமி துறையிருந்து மக்கள் சம்பத்து, மனசம்பத்து, குடி சம்பத்து, குபேர சம்பத்தா வாழ வேண்டும் என்று ஐயனாரப்பனை பிரார்த்திக்கின்ற சுபேஜயம். அதனால் இந்த ஊர் மக்கள் அனைவரையும் செந்தில் உனக்காக இன்னைக்கு ஒரு ராத்திரி நாடகம் வச்சு நடத்தின செந்தில் அவர் குடும்பத்தையும் ஆலம்பாடி கலியமூர்த்தி இதோ ஐயனாரப்பனுக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆலம்பாடி கலியமூர்த்தி குடும்பத்தில் அந்த ஐயனாரப்ப சுவாமி துணையிருந்து நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு இன்புற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். அதனால் ஐயா அவருக்கும் இன்னைக்கு கூத்து வச்சாரு. அவருக்கு அவர் குடும்பத்திலேயும் துணை இருந்து இந்த ஊர் கிராம அனைவருடைய குடும்பத்திலேயும் குடியிருந்து கூட்டம் குலையாமல் கொண்டுக்கு வாடாமல் மக்கள் சம்பத்து, மனசம்பத்து, குடி சம்பத்து, குபேர சம்பத்தா அவரவர் வீட்டிலேயும் குடும்பத்தில் துணை இருந்து காக்கும் தெய்வமாக நின்று காத்தருடைய எக்குறையும் இல்லாமல் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று உன்னை அனைவரும் பிரார்த்திக்கின்றோம். அப்படியே ஆகட்டும். அனைவரும் காத்து ரட்சிக்கிறேன். ஆகட்டும். போய் கோயிலை சுத்திட்டு வாங்க உள்ள போய் தாம தட்டு எடுத்துக்கப்பா. ஒரு கலப்பு வச்சு அப்படி போ. அப்படி வச்சு அப்படி போ. அங்க போ.
தட்டில் எனக்கு இன்னைக்கு வராமா மாமா இல்ல நீ பால் போட மாட்டாங்க மாமா என்ன ரன்னிங்ல இருக்கிற